மிடில் ஈஸ்ட் சமீப நாட்களாக பயங்கரமாக பதட்டத்தில் இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பெரிய அளவுக்கான போருங்கிறது வெடிச்சிருக்கு. இரு நாடுகளுடைய தரப்புலையுமே பெரிய அளவுக்கான சேதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த கலவரங்களுக்கு நடுவில் இந்த போருங்கிறது பெருசாக வெடிக்குமோ, உலகப் போராக மாறுமோ அப்படிங்கிற பயங்கிறது உருவாயிருக்கு. அதை தாண்டி ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்னால உலக அளவில் பொருளாதாரமும் மாறி இருக்கு. ஏன்னா ஆயில் ப்ரைஸஸ்ங்கிறது ஷிஃப்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி கோல்டுடைய ப்ரைஸுங்கிறது ஷிஃப்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே நம்மளையும் பாதிக்குது. இரண்டு நாடுகள், அதுவும் நண்பர்களாக இருந்த நாடுகள் எப்படி எதிரிகளாக மாறினாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, இப்போது ரீசண்டாக எஸ்கலேட் ஆகிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம முழுசாக அலச போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நாம் அலசி ஆழமாக ஆராய போகிறது இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட். வாங்க. ஜூன் 13 இன்னைக்கு வரைக்கும் மிடில் ஈஸ்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எந்த நேரத்தில் என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. நிறைய வீடியோஸ் ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஈரான் நாட்டில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷுவல்ஸ் வருது. இன்னொரு நாட்டில் ஈரான் இஸ்ரேலுடைய அயர்ன் டோம்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு அம்சத்தெல்லாம் தாண்டி போய் பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்திருக்கு, எந்த அளவுக்கு அழிவை ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸுங்கிறது சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இதில் காமெடி என்னென்னா, நிறைய வீடியோ ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸாக இருக்குது, இல்லைனா கேம்லேருந்து எடுத்த வீடியோஸாக இருக்குது. அதெல்லாம் ஃபயர் விட்டு ரெண்டு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா வழக்கம் போல் மூக்கடை வச்சு இந்த போரை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லலை. ஈரானை பார்த்து அமெரிக்க அதிபர் ஈரான் நாட்டுடைய தலைவரை பார்த்து இம்மிடியேட்டாக நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க, அதுவும் அன்கண்டிஷனலாக சரண்டர் ஆகிடுங்க, இல்லைன்னா நிலைமை வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் பிரச்சனை அப்படின்னா அந்த நாடுகள் அதை பேசி தீர்த்துக்கணும். அதை தாண்டி ஒரு மூன்றாவது நபராக பேசுகிறோம் அப்படின்னா டிப்ளமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும் இல்லையா? ரெண்டு நாடுகளும் சண்டை போடாதீங்கப்பா, என்னன்னு பேசி தீர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறது வேறு. ஆனால் ஒரு நாட்டுடைய தலைவரே நீ சரண்டர் ஆகலன்னா நிலமை வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிரட்டுறதுங்கிறது வேறு. ஆனால் அதுதான் அமெரிக்கா பண்ணியிருக்கு. ஈரானை சுற்றி 15க்கும் மேற்பட்ட இடத்துல ஏர் பேஸுங்கிறது, யூஎஸ் ஏர் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்படி அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் ஈரானை சுற்றி இருக்குது அப்படிங்கிறதுனால ஈரானை என்ன வேணால் அமெரிக்கா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கிள்லேயும் நியூஸ் அப்படிங்கிறத பரப்பிகிட்ருக்காங்க. ஈரானுக்கு பெரிய த்ரெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஈரான் உண்மையிலேயே அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கா? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தது? ஏன் இஸ்ரேலை தாக்கணும்னு நினைக்கிது? அது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலே யாரா பிரச்சனையை முதல்ல ஆரம்பித்தான்னு பார்த்தா அது இஸ்ரேலாக தான் இருக்குது. இஸ்ரேல் ஜூன் 13 ஈரானில் அத்துமீறி தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. பல முக்கியமான இராணுவ அதிகாரிகள் அந்த தாக்குதலில் கொல்லப்படுறாங்க. அதற்கான பதிலடியாக தான் ஈரான் இஸ்ரேல் மேலே இப்படி ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. போரை நிறுத்துங்க, இந்த மாதிரி தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு அமெரிக்கா எவ்வளோ தூரம் சொன்னாலும் அதை நாங்கள் கேட்க மாட்டோம், இதை கண்டினியூ பண்ணே ஆகும் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதான் இஸ்ரேல் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஈரான் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இஸ்ரேல் தான் அதிகமாக இதே மாதிரி ஃபஸ்ட்டு அட்டாக்கை தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஈரான் அதுக்கு திரும்பி பதில் தாக்குதல் செலுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். அதே சமயத்தில் இஸ்ரேலையே ஈரானை தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஈரானுடைய வரலாறுலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஈரானுடைய வரலாறை புரிஞ்சுக்கிட்டால் தான் இஸ்ரேல் உருவானதுக்கப்புறமா எப்படி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவுங்கிறது நட்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா அது பகையாக மாறுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். உலக அளவில் மிக பழமையான பண்பாடுகள் கொண்ட நாகரிகங்கள் நிறைந்த இடங்களில் ஈரானும் முக்கியமான ஒன்று. மெசபடோமியா மாதிரியான பண்டைய நாகரிகங்கள் இருந்த இடம் இந்த ஈரான். அதுக்கப்புறமா மாபெரும் பேரரசுகள் இந்த மண்ணிலிருந்து உருவாயிருக்கு. உலகத்தில் அசைக்க முடியாத பேரரசுகளாக முதல்ல உருவான பேரரசுகளில் முக்கியமான ஒன்று பெர்ஷிய பேரரசு. அந்த பெர்ஷியா பேரரசு அப்படிங்கிறது பெர்ஷியாங்கிற இந்த ஈரான் இடத்துல இருந்து தான் தொடங்கிச்சு. கிமு 550 காலகட்டத்தில் சைரஸ் த கிரேட்டால் உருவாக்கப்பட்டது தான் அகெமனிட் எம்பையர். இதுதான் பெர்ஷியா பேரரசு அப்படின்னு கொண்டாடப்பட்ட ஒன்று. இந்த பேரரசு ஆட்சி செய்கிறதுக்கு அடுத்தடுத்த அரசர்களில் முக்கியமான ஒரு அரசர் ஜெர்க்சை. இவர் கிரேக்கத்தையும் தன்னுடைய காலடிக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி படையெடுத்துட்டு போனவர். அப்படி இவர் போர் தொடுக்கிறதுக்கு பெரும் படையோடு போனப்போ அவருடைய பெரும் படையை எதிர்த்து கிரேக்கத்தில் இருந்த 300 வீரர்கள் சண்டை போட்டாங்க. அவங்க தான் ஸ்பார்ட்டன்ஸ். இவங்க 2 பேருடைய சண்டையை வச்சு தான் 300 அப்படிங்கிற படம் அப்படிங்கிறது வெளியாச்சு. இப்படி ஒவ்வொரு ஆட்சி காலகட்டங்கிறது மாதிரி கடைசியாக சசானியன் எம்பையர் அப்படிங்கிறது இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. கிபி 633 காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த சசானியன் எம்பையர் அப்படிங்கிறது வீழ்த்தப்பட்டு
அராபியர்கள் இந்த இடத்த வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போ தான் இந்த இடத்துக்குள்ளே இஸ்லாம் அப்படிங்கிறது உள்ளே வர ஆரம்பிக்குது. அப்படியே அராபியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பகுதிங்கிறது வந்து இங்கே இஸ்லாம்ங்கிறது அறிமுகமானதுக்கப்புறமா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்கிறாங்க. செஜுக் எம்பையர், மங்கோல் எம்பையர், டைமுரிட் எம்பையர், சஃபாஃபிட் எம்பையர், ஹஃப்ஷரிட் டைனாஸ்டி, ஜன் டைனாஸ்டின்னு ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறமா கஜாஸுங்கிறவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பகுதி அப்படிங்கிறது வருது. இந்த கஜாஸை வீழ்த்தி 1900களில் ரேசா கான் அப்படிங்கிறவர் ஒரு புது ஆட்சியை உருவாக்குறார். அந்த ஆட்சிக்கு ஃபாலவி டைனாஸ்டி அப்படிங்கிற பேருங்கிறத வைக்கிறார். இந்த ஃபாலவி டைனாஸ்டி அப்படிங்கிறது 1979 வரைக்கும் ஈரான் பகுதியை ஆட்சி செய்யுது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க பேர் இல்லை, அதுவும் குறிப்பாக 1935 தான் இந்த நாட்டுக்கு ஈரான் அப்படிங்கிற பேருங்கிறதே அஃபிஷியலாக வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெர்ஷியா அப்படிங்கிற பேரில் தான் இது அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் அப்போ ஆட்சியில் இருந்த ரேசா ஷா ஃபாலவி தான் இல்லை, ஈரான்ங்கிறது தான் எங்கள் நாட்டுடைய பேராக இருக்கணும், இனிமேல் அப்படியே எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து அந்த நாட்டுக்கு அந்த பேரை வச்சார். ஈரான் அப்படிங்கிறது ஹரியானா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. இந்த ஹரியானாங்கிறது வந்து லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த ஹரியானாங்கிற வார்த்தையும் ஈரான்கிற வார்த்தையும் ரொம்ப காலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஃபாலவி டைனாஸ்டியில் இருந்த அரசர்கள் தான் முக்கியமாக எங்களை நீங்கள் ஈரானே அடையாளப்படுத்துங்க, பெர்ஷியான்னு சொல்லாதீங்க அப்படின்னு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு ரெக்வஸ்ட்டை வச்சார். தன்னுடைய நாட்டுடைய பேரை ஈரான் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக அறிவித்தார். ஃபாலவி டைனாஸ்டிக்கு முதல் ஆட்சியாளராக வந்தவர் ரேசா ஃபாலவி. இந்த ரேசா கான்னு சொன்னால அவர் தான் வந்து ரேசா ஃபாலவி அப்படின்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறத செய்கிறார். அவருக்கு அப்புறமா இந்த ஆட்சி பொறுப்பு யாருக்கு வருது அப்படின்னா முகமது ரெசா ஃபாலவி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வருது. முகமது ரெசா ஃபாலவியுடைய ஆட்சியின் கீழே ஈரான் பல மாற்றங்களை, பல ரிஃபார்ம்ஸை வந்து சந்திக்குது. குறிப்பாக ஈரானில் பெரிய அளவுக்கான சோஷியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது முகமது ரெசா ஃபாலவியோடைய பீரியடில் தான் நடக்குது. நிறைய ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத அவர் கொண்டு வராரு. முடிந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட, டெவலப்பிங் நேஷன்ஸோட கைகோர்த்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதை நோக்கி தன்னுடைய நாட்டை வந்து ஆட்சி செய்கிறாரு. அதற்காகவே அதை வழி நடத்துகிறாரு. அப்போ இருக்கக்கூடிய ஈரானுடைய இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப வெஸ்டர்னைஸ்டு கண்ட்ரியை பார்க்குற மாதிரி தான் நீங்கள் வந்து ஈரானுடைய விஷுவல்ஸை நீங்கள் அதில் பார்க்கலாம். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் முகமது மொசடேக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து ஈரானுக்கு வந்து வரார். அவர் அரசரே இனிமேல் தேவையில்லை, முழுக்க இதை வந்து பார்லிமெண்ட்டால் கண்ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு அரசாக வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வரார். அவர் செஞ்ச பல முக்கியமான மாற்றங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஈரானில் இருந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நேஷ்னலைஸாக மாற்றினது தான். எல்லாமே அரசுக்கு சொந்தம் அப்படின்னு அறிவித்தார். அது வரைக்கும் ஈரானில் பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் அமெரிக்காவுடைய பேக்கப்பில் இருந்த நிறுவனங்களும் தான் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது பெரிய அடி அவங்களுக்கு விழுந்துச்சு. இவரே தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு யோசிச்சு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா சிஏஏ மூலமாக ஒரு கூப்பை வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணி இவருடைய ஆட்சியை கவிழ்த்துட்டு மறுபடியும் ஆட்சி பொறுப்பை அரசர்கிட்டையே ஒப்படைக்கிறாங்க. அரசர் வந்ததுக்கப்புறமா நாட்டுடைமையாக்கப்பட்ட எண்ணெய் கம்பெனிகளை வந்து நீக்கிடுறாரு. கொஞ்சம் வந்து அரசுக்கு சொந்தமாக இருக்கும், மீதி வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் சொந்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வராரு அரசர் ஃபாலவி. அந்த புரட்சிங்கிறது நிறைய சோஷியல் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஈரானை வந்து வெஸ்டர்னைஸ்டாக மாற்றுறதுக்கான வழிகளை வந்து அது உருவாக்குச்சு. அதே மாதிரி எக்கனாமிக்கலாகவும் நிறைய சேஞ்சஸை வந்து அது கொண்டு வந்தது. லேண்ட் ரிஃபார்ம்ஸை வந்து அது கொண்டு வந்தது. இப்படி நிறைய சேஞ்சஸ் அதில் இருந்தது. அதில் இன்னொரு முக்கியமான சேஞ்சுங்கிறது என்னவாக இருந்ததுன்னா பெண்களுக்கு நிறைய உரிமைகளை வந்து வழங்குச்சு. ஒரு திருமணத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டிய உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு இல்லாமல் இருந்தது. அந்த உரிமைகளை அரசர் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி தரார். அதே மாதிரி பெண்களுக்கு ஓட்டுரிமையையும் இந்த ரெவல்யூஷன் மூலமாக கொண்டு வராரு. ஆனால் அந்த மாதிரியான முடிவுகள் ஈரானில் கன்சர்வேட்டிவாக இருந்தவங்களுக்கு பிடிக்கல. குறிப்பாக ஒரு முக்கியமான மத தலைவருக்கு பிடிக்கல. அவர் தான் கொமேனி. அயத்துல்லா ருஹல்லா கொமேனி அப்படிங்கிறவர் ஒரு ஃபிலாசபி ப்ரொஃபஸர், மத போதகராக வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிட்ட ஒருத்தர். ஈரானில் வந்து அந்த சமயத்தில் ஒரு பெரிய அளவுக்கான வேக்கம் அப்படிங்கிறது உருவாச்சு. என்ன மாதிரியான வேக்கம் அப்படின்னா போதிய அளவுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகலை. ரூரல்லேருந்து அர்பனுக்கு நிறைய இளைஞர்கள் வந்து நகர்ந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது சிரமமான ஒன்றா இருந்துச்சு. ஒயிட் ரெவல்யூஷன் மூலமாக ஈரான் வந்து ரொம்ப சிவிலைஸ்டு சொசைட்டியாக எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரியாக மாறுறதுக்கான முயற்சியில் இருந்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வளர்ச்சியும் செல்வமும் பகிர்ந்து அளிக்கப்பட்ட ஒன்றா இல்லாமல் இருந்துச்சு.
அதனால் ஒரு பெரிய அளவுக்கான கோபம் அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் அதிகமாகவே இருந்துச்சு. அவங்க எல்லாருமே ஒரு புதிய பாதை வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க. அந்த வேக்கமை கோமேனி சரியாக ஃபில் பண்ணார். கோமேனி ஒரு மத அடிப்படைவாதியாக இருந்தார். மதத்தின் அடிப்படையில் தான் ஆட்சிங்கிறது நடக்கணும், சட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தராக இருந்தார். அவர் அப்படி அரசுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படிங்கிறதுனாலே நாடு கடத்தப்பட்டார். வெளிநாடுகளில் இருந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் எழுதின புத்தகங்கள், அவருடைய ஆடியோ டேப்ஸ் எல்லாத்தையுமே ஈரானில் ரகசியமாக கடத்திக்கிட்டு கொண்டு வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கோமேனி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் எந்த அளவுக்கு அடிப்படைவாதியாக இருந்தார் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓட்டு உரிமைங்கிறது பெண்களுக்கு கிடச்சிது இல்லையா? ஈரானுடைய எதிர்காலத்தை பெண்கள் தான் தீர்மானிக்கணுங்கிற நிலைமை வந்ததுன்னா, அதை விட பெரிய அழிவு ஈரானுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் விட்டவர் தான் கோமேனி. இப்படி ரொம்ப அடிப்படைவாதத்தை தன்னுடைய பிரச்சாரமாக முன்னிலைப்படுத்தினவர். அதே சமயத்தில் ஈரானில் என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா, அரசர் நம்மளை எதிர்த்து அதர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் வரக்கூடாதுன்னு யோசித்தார். ஏற்கனவே ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்மளை துரத்திட்டாரு, திரும்பி அதே மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாது, கோமேனிங்கிற இன்னொருத்தர் வேற கிளம்பிக்கிட்டு இருக்காரு, அதனால் இவங்க யாருமே இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு யோசித்து அடக்குமுறையை கையில் எடுக்க ஆரம்பித்தார். செக்குலராக இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்ன்னு அரசியல் ரீதியாக செயல்படக்கூடிய கட்சிகளை ஒட்டுமொத்தமாக செயல்பட விடாமல் தடுக்க ஆரம்பித்தார். இதை எதிர்த்து அங்கங்கே போராட்டம் நடக்கும் போதெல்லாம் அந்த போராட்டத்தை தன்னுடைய காவல்துறையை வச்சு கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தார். இப்படி சப்ரஸ் பண்ண ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான செலவுகளையும் பண்ண ஆரம்பித்தார் அரசர். முக்கியமான ஒரு செலவு சொல்லணும் அப்படின்னா, ஈரான் வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். பெர்ஷியன் எம்பையர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு 2500 ஆண்டுகள் ஆகுது, அது என்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத கொண்டாடக்கூடிய விதமாக உலகளவில் இருந்து கெஸ்ட்டுங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலை ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணார். அந்த விழாவுக்கு எக்கச்சக்கமான கோடி பணம் அப்படிங்கிறது செலவாச்சு. ஒவ்வொரு கெஸ்ட்டுக்குமே தனி டென்ட்டு, அவங்கள பார்த்துக்கிறதுக்கான ஊழியர்கள்னு ஏகப்பட்ட செலவை பயங்கர ஆடம்பரமாக செஞ்சார். அந்த நிகழ்ச்சிங்கிறது எவ்வளோ ஆடம்பரமாக இருந்தது, எவ்வளோ தூரம் பணம் கொட்டி தீர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோங்கிறத ஏற்கனவே பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்படி அரசர் நம்ம சொல்கிறத கேட்கவும் மாட்டேங்கிறாரு, போராட்டம் பண்ணால் நம்மளை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு, இருக்கிற காசெல்லாம் தூக்கி தேவையில்லாமல் செலவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற வெறுப்பும் கோபமும் அரசர் மேலே மக்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு சமயம் என்ன நடக்குதுன்னா, ஒரு பத்திரிகையில் கோமேனியை பற்றி ரொம்ப தவறான ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வருது. அதாவது அவர் ரொம்ப திட்டி ஒரு ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கலை படித்த உடனே மாணவர்கள் வீதிக்கு போராட ஆரம்பிக்கிறாங்க, எப்படி கோமேனி அப்படி சொல்லலாம் அப்படின்னு. அதை பார்த்து நிறைய இளைஞர்கள் மாணவர்களோடு சேர்ந்து போராட்டத்தில் இறங்குறாங்க. இந்த 78 நடந்த அப்ரைசிங்கில் தொடர்ந்து மாணவர்களும் இளைஞர்களும் மக்களும் போராட்டத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தப்போ அதை தடுக்கிறதுக்காக காவல்துறை அனுப்புகிறாரு அரசர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வயலன்ஸை கட்டவிழ்த்து விடுறாங்க. ஷூட் அவுட் நடக்குது, தடியடி நடக்குது, இதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இறந்து போனவர்களுடைய உடலை வைத்து போராட்டங்கிறது தீவிரமடைய ஆரம்பிக்குது. இதை தனக்கு சரியாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு கோமேனி. வெளிநாடுகளில் இருந்து துணிந்து போராடுங்கள், உங்களால் முடியும்னு சொல்லி இன்னும் அதை பம்ப் பண்ண ஆரம்பிக்கிறார். இன்னும் அதிகமாக போராட்டம் பெருசாக வெடிக்க ஆரம்பிக்குது. இப்படி போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டு இருந்த சமயத்தில் 1979 ஜனவரி மாதம் அரசர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குடும்பத்தோட வெக்கேஷனுக்கு கிளம்பி போகிறார். ஆட்சி பொறுப்பை பிரைம் மினிஸ்டராக இருந்த ஷாப்பூர் பக்தியார் அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைக்கிறார். அவர் ஆட்சி பொறுப்பை பார்த்துட்டு இருக்கார். இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, ஸ்ட்ரைக்குங்கிறத அறிவிக்கிறாங்க. அதனால் ஆயில் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்குது. அரசு இயந்திரமே செயல்பட முடியாமல் நிற்குது. போராட்டம் பயங்கரமாக தீவிரமடையுது. சரியாக அதை பயன்படுத்தி கோமேனி ஈரானுக்குள்ளே மறுபடியும் மீண்டும் உள்ள நுழைகிறார். கோமேனி வந்த உடனே கூட்டம் உற்சாகத்தில் குதூகலிக்குது. பெரிய அளவுக்கான விடிவு வரப்போகுது அப்படின்னு கொண்டாடுறாங்க. கோமேனியுடைய தலைமையில் இனிமேல் ஈரான் செயல்படும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. இனிமேல் அரசராட்சி கிடையாது, அரசர் செஞ்ச தவறுகளுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணதோட இனிமேல் ஈரான் இஸ்லாம் சார்ந்து தான் செயல்படும் அப்படின்னு முடிவு செஞ்சு இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு தங்களுடைய நாட்டுடைய பேரையே மாற்றி அறிவிக்கிறாங்க. ஒரு பெரிய அளவுக்கான மாற்றம் நிகழும். அரசருடைய அடக்குமுறைகள் இனிமேல் இருக்காது, ஒரு பெரிய புரட்சி நிகழும். இனிமேல் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு பெரிய விடுவு காலம் இருக்கும் அப்படின்னு நம்பின ஈரான் மக்களுக்கு வேற ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருந்தது. முழுக்க முழுக்க இஸ்லாமிய அடிப்படை சட்டத்தை அடிப்படையாக வச்ச ஒரு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது ஆட்சி கட்டலுக்கு வருது. அதன் அடிப்படையில் தான் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்குது. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் மொத்தமாக நிராகரிக்கப்படுது.
இஸ்லாமிய சட்டங்களை அடிப்படையாக கொண்ட புதிய சட்டம் அப்படிங்கிறத ஈரான் நாடு தன்னுடைய சட்டமாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. புதுசாக உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் ஈரானுடைய தலைவராக இருக்கிறவருக்கு தான் நாட்டில் வானளாவிய அதிகாரங்கிறது வழங்கப்படுது. அந்த தலைவர் பதவியில் கோமேனி முழு மனதோட அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமர வைக்கப்படுறார். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை கோமேனி காட்ட ஆரம்பிக்கிறார். கோமேனி ஆட்சிக்கு வரட்டும், ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளாக இருந்தவங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கட்சிகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா காலி பண்ண ஆரம்பிக்கிறார். எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார், மிரட்ட ஆரம்பிக்கிறார். நிறைய கைதுகளும் கொலைகளும் அரங்கேற ஆரம்பிக்குது. அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. அரசர் வெளிநாட்டுக்கு போனார்ல, அவருக்கு உடம்பு ரொம்ப மோசமாகி அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அவரை வந்து ஈரான் நாட்டுக்கு அனுப்புங்க, அவரை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி யுஎஸ் எம்பசியை வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க. அங்கே இருந்த ஊழியர்கள் எல்லாரையுமே அப்படியே அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு வச்சுருந்தாங்கன்னா 444 நாளைக்கு வச்சுருந்தாங்க. ஹாஸ்டேஜஸாக இருந்த தங்களுடைய ஊழியர்களை எப்படியாவது மீட்கணும்னு சொல்லி யுஎஸ் வந்து தொடர்ந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு பெரிய தனிக்கதை. அதை வச்சு நிறைய படங்கள், சீரீஸ்லாம் கூட வந்திருக்கு, புரிஞ்சா பாருங்கள். இப்படி டோட்டலாக ஈரானுடைய முகம் அப்படிங்கிறது மாறுது. அப்படி தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பகை அப்படிங்கிறதே உருவாச்சு. பகை உருவாச்சுன்னா அப்போ நட்பு எங்கடா இருந்தது, அதை சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, சொல்கிறேன். முகமது ரெசா பாலவியுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெரிய அளவுக்கான நட்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி நாடுங்கிறது உருவாகுது. இஸ்ரேலுங்கிற நாடுங்கிறது எப்படி உருவாச்சு? இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கா? அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு பெரிய வரலாறு இருக்கா? அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சீரீஸை வந்து நாங்கள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இஸ்ரேலுங்கிற நாடை உருவாக்குறதுக்கு எப்படி பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை காசு கொடுத்து வாங்கினாங்க, காசு கொடுத்து வாங்கின இடத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து எப்படி ஒரு நாட்டாக உருவாக்குனாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் அதில் டீட்டெயிலாக பேசியிருப்போம். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவான சமயத்தில் சுற்றி இருந்த அரபு நாடுகள் எதுவுமே இஸ்ரேலை வந்து அங்கீகரிக்கலை, இஸ்ரேலை பகையாக தான் பார்த்தாங்க. ஆனால் அதிகமாக ஷியா இஸ்லாமியர்களை கொண்ட ஈரான் மட்டும் இஸ்ரேலை அங்கீகரிச்சது. அஃபிஷியலாக வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்கலை அப்படின்னாலும் ரகசியமாக இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ இருந்த அரசரான பாலவி. அந்த டைம் கோல்டு வார் டைம். அப்போ அமெரிக்காவோட தன்னுடைய இணக்கத்தை ரொம்ப அதிகமாக மெயின்டைன் பண்ணார் பாலவி. அமெரிக்கா சோவியத்தை மிடில் ஈஸ்ட்டில் தடுக்கிறதுக்கான 2 பில்லர்ஸ் எங்களுக்கு யாருன்னா, ஒன்று ஈரான், இன்னொன்று சவுதி அரேபியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் டைஸில் இருந்தார். இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதில் இருந்து இஸ்ரேல் இன்னைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவோட அதுக்கு இருக்கக்கூடிய நட்பு தான். அமெரிக்கா ஏற்கனவே ஈரானுக்கு அந்த சமயத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால இஸ்ரேலும் ஆட்டோமேட்டிக்காக ஈரானோட ரொம்ப க்ளோஸாகவே இருந்தாங்க. நிறைய உதவிகளை ஆரம்பத்தில் இருந்தே இஸ்ரேலுக்கு ஈரான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலும் ஈரானுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த உதவிகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, உலகத்திலேயே அசைக்க முடியாத உளவுத்துறை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மொசாட் இருக்குல்ல, மொசாடும் ஈரானுடைய உளவு பிரிவான சாவாக்கும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. இவங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்க இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிற மாதிரியான நிறைய ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி 6 days வாருங்கிறது முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் ஆயிலும் பெட்ரோலும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அரபு நாடுகள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. அந்த சமயத்தில் ஈரான் தான் இஸ்ரேலுக்கு ஆயில் சப்ளை அப்படிங்கிறத பண்ணியிருக்கு. 70% அதிகமான அளவுக்கு இஸ்ரேலுடைய ஆயில் தேவையை ஈரான் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை இஸ்ரேல் வந்து தயாரித்து கொடுத்துருக்கு. அதுவும் அமெரிக்காவோட சப்போர்ட்டோட அவங்க நிறைய ஆயுதங்களை உருவாக்க ஆரம்பித்ததால் அந்த ஆயுதங்களுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஈரானுக்கு தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பண்டமாற்று முறை மாதிரியே நடந்திருக்கு. நான் ஆயில் உனக்கு கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக எனக்கு ஆயுதம் கொடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து அரபு நாடுகளுக்கு எதிராக மிடில் ஈஸ்ட்டில் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நெருக்கமான ஒரு நெய்பர்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னு யோசித்து ஈரானையும் துருக்கியையும் எத்தியோப்பியாவையும் தன்னுடைய நட்பு வட்டத்தில் சேர்த்துக்குச்சு. குறிப்பாக துருக்கி ஈரானுங்கிறது ரொம்ப க்ளோஸ்டான நெருங்கிய நண்பர்கள் வட்டத்தில் இருந்திருக்கு இஸ்ரேலுக்கு. இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ரைடன்ட் அப்படிங்கிற ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை போட்டு மிலிட்ரி ஆப்ரேஷன், எக்கனாமிக்கல் ஆப்ரேஷன் இது எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கையை வேறு பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஈரானில் இருந்த பல முக்கியமான கட்டமைப்புகள், கட்டுமானங்களை இஸ்ரேலிய நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ரொம்ப சுமூகமான உறவுங்கிறது 1979 நடந்த இந்த புரட்சிக்கு அப்புறமா டோட்டலாக மாறிச்சு. கோமேனி இஸ்ரேலை ஒரு நாடாகவே கன்சிடர் பண்ணல.
அவங்க இந்த நிலப்பரப்புக்கு அத்துமீறி வந்து குடியேறினவங்க, அவங்கள அங்கேருந்து விரட்டணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாகவே இருந்தது. இஸ்ரேலோட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் டைஸையும் வந்து அவர் கேன்சல் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய எம்பசியை காலி பண்ண வச்சுட்டு அந்த எம்பசியுடைய ஆஃபீஸ் எல்லாத்தையுமே அப்போது பாகிஸ்தானுக்கான விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருந்த PLO அமைப்புக்கு கொடுத்தார். இப்படி டோட்டலாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடை ஈரான் எடுத்துச்சு. இப்படி ஈரான் எடுத்ததுக்கப்புறமா அதை நோக்கியே தன்னுடைய அத்தனை அரசியல் நகர்வையும் செய்ய ஆரம்பிச்சது. நான் வீடியோட ஆரம்பத்தில் இஸ்ரேல் தான் வந்து நிறைய அட்டாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆனால் அது தொடங்கிறதுக்கான காரணமாக எது அமைஞ்சது அப்படின்னா ஈரானுடைய ஆரம்ப கால நடவடிக்கைகள் தான். இஸ்ரேலுக்கு எதிராக என்ன மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஃபண்டிங்கும் ஆர்ம்ஸ் ஃபண்டிங்கும் ஈரான் தான் அதிகமாக செய்ய ஆரம்பித்தாங்க. ஹெஸ்போலா, ஹமாஸ், ஹவுதி ரிபல்ஸ், அதே மாதிரி இன்னும் பல பேராமிலிட்டரி குரூப்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஈரான் தான் பெரிய அளவுக்கான எல்லா ஃபண்டிங்குமே பண்ண ஆரம்பித்தாங்க. இஸ்ரேல் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஃபண்டிங் அப்படிங்கிறத செய்கிறாங்க அப்படின்னு இஸ்ரேல் வெளிப்படையாக ஈரான் மேலே குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சுது. அதை தாண்டி ஈரானுடைய ஆதிக்கம், ஆளுமை அப்படிங்கிறது லெபனான், சிரியா மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சது. ஸோ ஒரு பெரிய த்ரெட்டாக ஈரான் வளர ஆரம்பித்தாங்க. அது இஸ்ரேலுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எங்களை வந்து வேறு பேராமிலிட்ரி குரூப்ஸை வச்சு ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க, அதுக்கு தான் நாங்கள் திருப்பி தாக்குதல் நடத்துகிறோங்கிற ஒரு பேரில் ஈரான் மேலே தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்த ஆரம்பித்தாங்க. இதுதான் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்டாக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இஸ்ரேல் தான் அதிகமாக ஃபஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த அட்டாக் எல்லாமே ரொம்ப பெரிய அளவுக்கான பாதிப்புகளை உருவாக்கின ஒரு அட்டாக்காக இருக்கும். ஈரானுடைய மிக முக்கியமான ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அவங்க தாக்கியிருப்பாங்க, இல்லை மிக முக்கியமான அதிகாரிகளை, ஆளுமைகளை வந்து அவங்க படுகொலை செஞ்சுருப்பாங்க. இதுக்கு ஈரான் வந்து ரிட்டாலியேட் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே சமயத்தில் ஆயுதமேந்தி போராடக்கூடிய புரட்சி குழுக்களுடைய தாக்குதலை எடுத்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 2 பேருமே ஈக்குவலான நம்பர்ஸில் வந்து விழுவாங்க. ஈரானும் தாக்குதலை நடத்தியிருக்காங்க, இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு விவரம் தான் நமக்கு கிடைக்கும். இஸ்ரேலுடைய தாக்குதலுங்கிறது இதில் இன்னும் முக்கியமாக என்ன காரணத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது அப்படின்னா ஈரான் நியூக்ளியர் வாரத்தை உருவாக்க போகிறாங்க, அதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் பயங்கரமாக முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஒன்றா இருக்குது. அதாவது 1956 ஈரானுக்கும் நியூக்ளியருக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது. ஈரானுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரியான பல விஷயங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ யூஎஸோட ஹெல்ப்போட அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு ஈரானுடைய அரசர். அதுக்கு ஈரான் அரசுங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடுது. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நாங்கள் நியூக்ளியரை வச்சு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம், எங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டில் வந்து அவங்க சைன் பண்ணுறாங்க. ஆனால் இது 1979க்கு அப்புறமா டோட்டலாக மாற ஆரம்பிக்குது. ஈரான் தன்னுடைய நாட்டுடைய பாதுகாப்புக்காக கண்டிப்பாக நியூக்ளியர் வார் வெப்பனுங்கிறது தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்பப்பெல்லாம் ஒரு மைல்ஸ்டோனை போய் தொடுறாங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கான அட்டாக் அப்படிங்கிறது ஈரானுக்கு மேலே கண்டிப்பாக வந்து நடக்குது. அது ஒன்று இஸ்ரேல் மூலமாக நடக்குது, இல்லைனா நேரடியாக அமெரிக்கா மூலமாகவே நடக்குது. 2012 முஸ்தஃபா ஹமாதி ரோஷன் அப்படிங்கிறவர் தன்னுடைய காரில் இருந்தப்போ ஒரு மோட்டார் பைக்கில் வந்த ஒருத்தர் பாம்பை உள்ளே போட்டு அவர் படுகொலை செய்கிறார். அவர் யார் அப்படின்னா ஈரானுடைய டாப் மோஸ்ட் நியூக்ளியர் சயின்டிஸ்ட். அதே மாதிரி 2020 ஈரானுடைய டாப் மோஸ்ட் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மோசென் ஃபக்ரிசாடே அப்படிங்கிறவரும் ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தின ஒரு மிஷின் கன்னால் சுட்டு கொல்லப்படுறாரு. இவங்க 2 பேருமே ஈரானுடைய நியூக்ளியர் வார் ஹெட்டை உருவாக்குறதுக்கான வேலைகளில் இருந்தவங்க. இவங்க 2 பேரையும் சுட்டு கொண்டது யார் அப்படின்னா மொசாட், இஸ்ரேலுடைய உளவுத்துறையான மொசாட். அதே 2020 ஈரானுடைய இராணுவத்துடைய மிக முக்கியமான தளபதியாக இருந்த காசிம் சுலைமானி சுரங்கப்பாதையில் ஒரு ட்ரோன் விமானத்தால் படுகொலை செய்யப்பட்டார். அந்த ட்ரோன் விமானம்ங்கிறது அமெரிக்காவுடைய ட்ரோன் விமானம். இன்னொரு நாட்டுக்குள்ளே உள்ளே புகுந்து அந்த நாட்டுடைய தளபதியை வந்து சுட்டு கொள்றத ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி அமெரிக்கா வந்து சந்தோஷமாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு ஆக்ட் ஆஃப் வார் அது அப்படிங்கிறத பற்றி கண்டுக்காமல் நாங்கள் தான் அதை பண்ணோங்கிற மாதிரி பெருமையாக சொன்னாங்க. ஏன் அதை செஞ்சாங்க அப்படின்னா, சுலைமானி நியூக்ளியர் வார் வெப்பனை உருவாக்குறதுக்கான டீமுடைய ஹெட்டாக இருந்தார். இப்படி நேரடியாக தாக்குதலையும் கொலை முயற்சியில் மட்டும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈடுபடலை, அதை தாண்டி வேறு வகையான அட்டாக்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சைபர் அட்டாக்குங்கிறது சமீப காலமாக ரொம்ப அதிகமாகவே ஈரான் மேலே இருந்திருக்கு. 2010 ஸ்டக்ஸ்நெட் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸுங்கிறது இந்த ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பெரிய அளவுக்கான தாக்குதலை வந்து உருவாக்குச்சு.
அவங்களுடைய எல்லா சிஸ்டமுமே டோட்டலாக கரப்ட் ஆகி பெரிய அளவுக்கான லாஸை சந்திச்சாங்க. இதை பண்ணது மொசாட். இப்படி தொடர்ந்து சைபர் ரீதியான தாக்குதலை இஸ்ரேல் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த தாக்குதல்லையுமே பெரிய அளவுக்கான சைபர் அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. எங்கள் நாட்டுடைய பேங்க்கு வந்து பெரிய அளவுக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களோட எக்கனாமி வந்து பெரிய அளவுக்கான சிக்கலை சந்திச்சிருக்கு, இருந்தாலும் அதிலேருந்து நாங்கள் சமாளித்து மேலே வந்துடுவோம் அப்படின்னு ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானுடைய கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ளே புகுந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான டெக்னாலஜி அப்படிங்கிறது இஸ்ரேல் கிட்ட இருக்குது. அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேலுடைய இந்த சைபர் அட்டாக்குங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத போன வருஷமே நம்ம பார்த்தோம். இஸ்ரேலுடைய மொசாட் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே பேஜரை பயன்படுத்தினாங்க ஒரு போராளி குழு. அந்த பேஜரை பயன்படுத்தி அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளினாங்க மொசாட். இப்படி தொடர்ந்து ஈரான் மேலே அவங்க செய்யக்கூடிய தாக்குதல் எல்லாமே எதன் அடிப்படையில் வச்சு செய்கிறாங்கன்னா, ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் வார் வெப்பனை செய்ய போகுது, அப்படி செஞ்சிருச்சுன்னா அது இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கான ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேல்கிட்ட இதே மாதிரி நியூக்ளியர் வார் வெப்பன் இருக்கான்னு பார்த்தா அது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இஸ்ரேல் வந்து டெலிபரேட் அனாமிட்டி அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது எங்ககிட்ட நியூக்ளியர் வார் வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லவும் மாட்டோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் நியூக்ளியர் வார் வெப்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய முதல் நாடாக இஸ்ரேல் இருக்காது அப்படிங்கிறத மட்டும் தொடர்ந்து சொல்லுவாங்க. 1979 செப்டம்பர் மாதத்தில் இந்தியன் ஓஷனில் ஒரு 2 ஃப்ளாஷ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ஒரு சேட்டலைட் வந்து கண்டுபிடிக்குது. அது கண்டிப்பாக ஒரு நியூக்ளியர் பாம்பு வந்து டெஸ்ட் பண்ணதால் ஏற்பட்ட ஒரு அதிர்வு தான் அப்படின்னு உறுதி செஞ்சாங்க. இது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் அது நடந்திருக்கு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா தான் இந்த மாதிரியான ஒரு வார் வெப்பனை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய நாளைக்கு டவுட்டுங்கிறது இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அது சவுத் ஆஃப்ரிக்கா உதவியோட இஸ்ரேல் செஞ்ச நியூக்ளியர் டெஸ்ட் தான். ஸோ இஸ்ரேல் வந்து அவங்களுக்கான நியூக்ளியர் வார் வெப்பனை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவுடைய சிஐஏ டாக்குமெண்ட்ஸ் படியே இஸ்ரேல் அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான நியூக்ளியர் வார் வெப்பனை உருவாக்குறதுக்கான மூலப்பொருட்களான யுரேனியம், புளுட்டோனியம் மாதிரியான பொருட்களை வந்து ரகசியமாக திருடி இருக்காங்க, அதோட கொள்ளளவு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது வெளியாச்சு. இப்படி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ரகசியமான ரிப்போர்ட்ஸை அடிப்படையாக வச்சு பார்த்தாலே இஸ்ரேல் கிட்ட தோராயமாக 75லேருந்து 400 நியூக்ளியர் வார் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நல்லா பாருங்களேன், ஈரானுக்கு பக்கத்தில் தம்மா துண்டு இருக்குது இஸ்ரேல், இதுக்கிட்டே இன்றைக்கி 400 நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தினோடு இருக்கக்கூடிய இஸ்ரேல்கிட்டே இவ்வளோ இருக்குன்னா, இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய ஈரான்கிட்ட இருக்கணும்னு அவன் யோசிப்பானா, யோசிக்க மாட்டானா? நியூக்ளியர் வார் ஹெட்ஸே இருக்கக்கூடாதுன்னா மொத்தமாக அதை வந்து ஒப்படைச்சிடணும். அப்படி இல்லையா, அதை உருவாக்கக்கூடாதுங்கிற ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அவங்க எடுக்கணும். அதை தாண்டி இப்படி மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியாக ஒரு மிலிட்ரி அட்டாக்கை வந்து செய்யும் போது அந்த நாள் திரும்ப ரிட்டாலியேட் தானே பண்ணும். இப்போது ஜூன் 13 நடந்தது அதே தான். நியூக்ளியர் வார் வெப்பனை கிட்டத்தட்ட உருவாக்கிற போகிறாங்க, அது 1 மாதத்துலேயே கூட அவங்க உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நேதன்யாஹூ உத்தரவின் பேரில் இந்த மிலிட்ரி அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஈரானில் நடந்திருக்கு. அந்த அட்டாக்கில் மிக முக்கியமான 3லேருந்து 4 ஈரான் இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக தான் ஈரான் வந்து இந்த திருப்பி தாக்குதல்ங்கிறத நடத்தியிருக்காங்க. இது முதல் தடவையில், இது மாதிரி பல தடவை ஈரான் வந்து திரும்ப தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2024 இது கொஞ்சம் அதிகமாகவே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அப்படி ஒவ்வொரு முறை நடக்கும்போதும் இஸ்ரேலுடைய ஏர் டோம்னு சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது பெரும்பான்மையான தாக்குதலை வந்து தடுத்திருக்கு. ப்ளஸ் யூஎஸோட சப்போர்ட்டோட ஏர்ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பெருவாரியான தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க இஸ்ரேல். ஆனால் இந்த முறை இஸ்ரேலுக்கு அது எதுவுமே பலன் அளிக்கலை. அவங்களுடைய எல்லா பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி நேரடியாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் அப்படிங்கிறத ஈரான் வந்து நிகழ்த்தியிருக்கு. அதே சமயத்தில் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து பாலஸ்தீன் மேலே தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுங்கிறது இப்போ ஒரு விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுறதுக்காக அவங்களே அவங்க நாட்டுக்குள்ளே இந்த தாக்குதலை அனுமதிச்சிருப்பாங்க. ஸோ எங்கள் மேலே இவ்வளோ தாக்குதல் நடத்துகிறாங்க, நாங்கள் பாவம், எங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக இன்னும் ஸ்ட்ராங்காக மிடில் ஈஸ்ட்டில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வாரை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. இப்படி 1000 வாதங்கள் பல பக்கங்கள்லேருந்து வந்தாலும் போர் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வுங்கிறத தராது. பாலஸ்தீனில் அதுவும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை இஸ்ரேல் எந்த அளவுக்கு கொடூரமாக வந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய செய்திகள் வந்து அவ்வளோ வலிகளை உணர்த்தும். அந்த வலியோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இஸ்ரேலுக்கு நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வலிங்கிறது பெருசு கிடையாது. ஆனால் இப்படி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதே முதல்ல தப்பு. எப்படி இருந்தாலும் போருங்கிறது தவறு தான். அது இஸ்ரேல் பண்ணாலும் சரி, ஈரான் பண்ணாலும் சரி, முடிந்த அளவுக்கு போரை நிறுத்திட்டு
பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இது சுமூகமாக முடிஞ்சாதான் சரியாக இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேல் தன்னுடைய ஆக்குபேஷனை வந்து பாலஸ்தீனில் நிறுத்திட்டு இம்மிடியேட்டாக பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு சுதந்திர நாட்டை உருவாக்க வேண்டியது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் மனிதம் நிறைந்த அத்தனை மனிதர்களுடைய கடமையாக இருக்குது அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. சரி, ஓகே பிக் பாஸ், ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை எப்படி உருவாச்சு, இப்போ அது எந்த அளவுக்கு நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இது உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.